அப்புறம் எங்கள் அமைச்சர்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து மிரண்டு போயிட்டீங்க போல இருக்கு. எந்த பெர்ஃபார்மன்ஸ் சொல்றீங்க? நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதில் எது குறிப்பிட்டுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எதை பார்த்து மிரண்டோங்கிறத சொல்லிடலாம். எலெக்ஷனுக்கு நம்ம சென்னையிலேருந்து தமிழ்நாடு முழுக்க மக்கள் போக முடியாமல் சிரமப்பட்டாங்க. ஆமாம், பட்டாங்க. ஏன்னா திமுக சதி கிளம்பாக்கத்தில் பஸ் வசதி இல்லை. ஆமாம், உண்மை. ஆனால் எங்கள் அமைச்சர் பார்த்தீங்களா எவ்வளோ ட்ரிக்கா எவ்வளோ சூப்பராக வேலை செஞ்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா பண்ணார்ல, அந்த ஏதோ ரிசர்வ்ட வந்து அப்படியே தூக்கி போட்டுட்டு அன்ரிசர்வ்ட உட்கார வச்சேன். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் கவுங்க. சூப்பர். அவ்வளோ இது யாராவது யோசிச்சிருக்கீங்களாங்க? கண்டிப்பாக. அது எவ்வளோ கஷ்டப்பட்டாரு பாருங்க, சாப்பாடாம அதை வந்து பண்ணியிருக்காரு. அதை பாராட்ட கூட உங்க யாருக்காவது மனசு வந்துச்சாங்க? கல் நெஞ்சக்காரர்கள் கொஞ்சமாவது உங்களுக்கு இது இருக்காங்க. எங்க ஒரு அமைச்சர்களும் இன்னொரு அமைச்சரை பாருங்க, கோயிலுக்குள்ளவே ரெய்டு போறாரு, தன் காசு 4000 ரூபாய் எடுத்து செலவு பண்ணி ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறாரு தெரியுமாங்க. கண்டிப்பா. அந்த என்ன சிங்கம் சூர்யா மாதிரி போயிட்டு வராருன்னு நினைக்கிறேன் ரைடு. ஆமாங்க, வெரி குட். அதுவும் வெள்ளை சட்டை போட்டு போனா கண்டுபிடிச்சிருவாங்க. மாஸ்க் வேற போட்டுருந்தாரு. மாஸ்க் போட்டு டிஷர்ட் போட்டு வராருங்க. ஆனா அந்த மாஸ்க் காசு வேஸ்ட் தானே. அவர் அப்படியே போயிருந்தா கூட அவருக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. 5 ரூபாய் தாங்க, பரவாயில்லைங்க. 5 ரூபா போனா போட்டோம். ஆமா, எங்க ரைடு போறதை பத்தி குறை சொன்னீங்க. இந்த வாரத்துல எங்க ஆளுங்க செஞ்ச ரைட்ல ஏதாவது குறை உங்களை கண்டுபிடிக்க முடியுமாங்க? இல்லை, ரைடுனாலே சினிமாலெல்லாம் பலான இடங்களுக்கு தான் ரைடு போவாங்க. உங்கள் ஆட்சியில் புதுசாக கோயிலுக்குலாம் ரைடு போகிறாங்கன்னு எங்களுக்கு அதை பொருத்தி பார்க்க முடியல. வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் திமுக சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு இல்லை நீங்கள் திமுக ஆளுங்க, நீங்கள் திமுகவோட ஊப்பிங்க, அதனால தான் இப்படிலாம் நாங்கள் மக்களில் ஒருத்தராக கேட்டுட்டு இருக்கோங்க. பாவப்பட்ட அந்த பூசாரி என்ன பண்ணாரு? வழக்கமாக நடக்கிறது தானே, அவரையே வந்து தண்டிக்கிறாரு அமைச்சர். வழக்கமாக நடக்குதுன்னா உங்கள் ஆட்சியில் உங்கள் அறநிலையத்துறை அமைச்சருக்கு அவர்கிட்ட காசு வாங்காம அமிச்சாங்க. எங்ககிட்ட ஏன் நீங்க காசு வாங்கினீங்க? அமைச்சர்னு தெரியல, அதனால வாங்கிட்டாரு. அவரோட பொழப்பு. அவருக்கு வேற என்ன பண்ண முடியும்? அவருக்கு வேற வேலை செய்யறதெல்லாம் முடியாதுல்ல அந்த உடம்ப வச்சுக்கிட்டு. அதனாலதான் அவருக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கோம். எச்சரிக்கை மட்டும் கொடுத்துருக்கீங்க. ஆமா, எச்சரிக்கை மட்டும் கொடுத்துருக்குறோம். இனிமே அவர் ஏதாவது செஞ்சாரு அப்படின்னா நடவடிக்கை. அப்போ அதனாலதான் வந்து ஆஸ்பத்திரியில வந்து நீங்க நீக்கினவங்க மற்ற தொழில் பண்ணி பொழைச்சிக்கலாம், ஒரு செக்யூரிட்டியா போய்க்கலாம், இல்ல ஒரு கடையில நின்று பொழைச்சிக்கலாம். அதனால அவங்களுக்கு நீக்கிட்டீங்க. இவருக்கு வந்து எச்சரிக்கை மட்டும் கொடுத்துருக்கீங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறீங்க. புரியுது. தள்ளுவண்டி தள்ளுறவங்க இன்னொரு வேலைக்கு ஈஸியா போக முடியும், சரியா? ஆனா ஒரு கோயில்ல வேலை செய்யக்கூடிய அர்ச்சகர் அவரு பாவம், அவருக்கு வேற என்ன தெரியும்? அவருக்கு வேற எதுவும் சாமியை விட்டு அவருக்கு வேற யாரு? அதனாலதான் அவர்கிட்ட விளக்க கடிதம் வாங்கியிருக்கிறோம். அப்படி நடவடிக்கை எடுத்தாலுமே கூட ஒரு சாதாரண நடவடிக்கை எடுத்து விட்டுருவோம். ஏன்னா அவரு தெரியாம செஞ்சிட்டாரு. ஆமா, எங்க அமைச்சர்னு தெரியாம செஞ்சிட்டாரு. இனிமே செய்ய மாட்டாரு.